கன்னி ராசி அப்படின்றதுக்கு கடகம்ன்றது 11ஆம் வீடு. அப்ப 11ஆம் வீடு அப்படின்ற இடத்துல லாபஸ்தானம், இன்வெஸ்ட்மென்ட், மூத்த சகோதர ஸ்தானம் இதெல்லாம் இருக்கு. இப்போ தேவையே இல்லாத ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கும், உங்களுடைய அக்காக்கும், அண்ணாக்கும் வரும். அவங்க ஒரு பிரச்சனையில கண்டிப்பா மாட்டுவாங்க. அந்த பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ண போய் கடைசியில "நீ இப்படி பேசினதுனால தான்டா, உன்னால தான்டா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து அக்காக்காகவோ, அண்ணாக்காகவோ ஏதாவது "நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு நீங்க மட்டும் சொன்னீங்க அப்படின்னா, அந்த பார்த்துக்கிறதுன்றது 63 நாட்கள் மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க சிக்கி தவிக்க போறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கம்யூனிகேஷன் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு அதீத வேகம் ஏற்பட்டு, ஆனா அந்த வேகம் தப்புன்னே புரியாம மாட்ட போறது கன்னிராசி அன்பர்கள். ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, "நீ என்னடா இப்படி என்ன கேட்டுட்ட? நான் பார்றா 1 வாரத்துல முடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் வாங்கிட்டு, கடைசியில அவங்களோட டோட்டலா கட் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதே தொழில் பண்ணாலும் எச்சரிக்கையா இருக்கணும். வேலை இழக்கிறதுக்கு நெறைய இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து புத்தி அப்படின்றதுனால, எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திய நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? காமா இருக்கணும். பொறுமையா பேசணும். ஏத்த மாரி என்ன சொல்றாங்களோ அத ஃபுல்லா உள்வாங்கி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்.